ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. யதாக்னேர்தாஹிகா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதா ஹியா சர்வவித்யாஸ்வரூபாம் தாம் சாரதாம் பிரணமாம்யஹம். நமः ஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித்சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. சிவநாமனி பாவிதேந்தரங்கே மஹதி ஜ்யோதிஷி மானினி மயார்த்தே துரிதான்யபயாந்தி சுதூரதூரே முஹுராயாந்தி மகாந்தி மங்களானி. ஸ்மிருதே சகலகல்யாணபாஜனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் व्रजामि சரணம் ஹரிம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. மௌனவ்யாக்யா பிரகட்டித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசத்ருஷிகணைः ஆவృతం பிரம்மனிஷ்டைः ஆச்சார்யேந்திரம் கரகலித சின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மா ராமம் முதிதவதனம் தக்ஷிணாமூர்த்திமீடே. ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्मविद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ओम अधीहि भो भगवः अधीहि भो भगवः. ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. हरिः ओम. கடோபனிஷத்திலே 2வது அத்தியாயத்தில் 3வது வல்லியில் 9வது மந்திரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 7, 8 இந்த 2 மந்திரங்களிலையும் நம்ம எதையெல்லாம் ஆத்மான்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோமோ அதை விட பெரியதாக இருக்கக்கூடியது ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வந்திருக்கார். இந்திரியபியா பரம் மனஹா மனசா சத்வம் உத்தமம் சத்வாத் அதிமகான் ஆத்மா மகதா அவ்யக்தமுத்தமம் அவ்யக்தாத்து பரஹா புருஷா அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம முதல்ல இந்த உடல் இந்திரியங்கள் இவற்றையெல்லாம் ஆத்மான்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருக்கோம். அது ஆத்மா இல்லை, அதை விட சூக்ஷ்மமாகவும் பெருசாகவும் வியாபகமாகவும் உள்ளே இருக்கக்கூடியதுமாகவும் இருக்கிறது ஆத்மா அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை விட இது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறது. இந்திரியபியா பரம் மனஹா அப்படின்னு. இந்திரியங்களை விட, இந்த புலன்களை விட, புலன்கள் அப்படின்னு சொன்னாக்க ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இந்த எல்லா கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் விடவும் இந்த மனசு பெருசு. ஏன் அப்படின்னா அந்த மனசு வந்து நமக்கு உள்ளே இருக்குது, கர்மேந்திரியங்கள் அதை விட வெளியே தான் இருக்குது, ஞானேந்திரியங்கள் வெளியில் தான் இருக்குது. அதனால் எது வந்து உள்ளே போகிறதோ, எது பிரத்யேகா இருக்கோ, எது காரணமாக இருக்கோ, அது காரணமாக இருப்பது காரியத்தை விட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் காரணமாக விளங்கக்கூடியது, இந்திரியங்களை இயக்குவதாக இருக்கக்கூடியது இந்த மனம். அதனால் அது பெருசு. இப்போ மனதினை எது
இயக்குகிறது அப்படின்னா புத்தி இயக்குறது. அதனால தான் மனசகா சத்வம் உத்தமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சத்வம்னா இந்த இடத்துல புத்தியை எடுத்துக்கணும். அந்த புத்தியையும் இயக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த வியஷ்டி, ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய புத்தியை இயக்கக்கூடியது அந்த சமஷ்டி புத்தி அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த சத்வாத் அதிமகான் ஆத்மா அப்படின்னு, மகான் ஆத்மாவாக இருக்கக்கூடியது அந்த சமஷ்டி புத்தி. அந்த இது இந்த வியஷ்டி புத்தியை விட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் மகத்தகா அவ்யக்தம் உத்தமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சமஷ்டி புத்தி ஹிரண்ய கர்ப்பரை குறிக்கிறது. ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னா ஒரு வெளிப்பட்ட நிலை, எல்லாருக்கும் அது மேனிஃபெஸ்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அதுபோல் எல்லாம் வெளிப்பட்ட நிலை, படைக்கப்பட்ட நிலை. அந்த படைப்புக்கு முன்னாடி இருந்தது படைக்கப்படாத நிலை, வெளிப்படாத நிலையாக எது இருந்ததோ அதுதான் அவ்யக்தம் அப்படின்னு சொல்கிறது. வியக்தம் அப்படின்னா நன்றாக தெரியக்கூடியது, அவ்யக்தம் அப்படின்னா வெளியில தெரியாமல் இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் அவ்யக்தம். அந்த படைப்புக்கு முன்னால் வெளியே வராமல் அந்த பீஜ ரூபமாக எது இருந்ததோ அதுதான் அந்த அவ்யக்தம். அந்த அவ்யக்தம் தான் காரணம். இந்த வியக்தத்துக்கு, படைப்புக்கு காரணம் அந்த தோன்றாத நிலை எது இருந்ததோ அந்த தோன்றாத நிலை தான் தோன்றிய நிலைக்கு காரணமாக இருக்கு. அதனால அந்த தோன்றாத நிலை காரணம், அப்படி காரணமாக இருக்கிறதுனால அது பெருசு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கார். அந்த தோன்றாத நிலைக்கும் காரணமாக இருக்கக்கூடியது, அதுக்கும் ஆதாரமாக எது இருக்கு அப்படின்னா அந்த பிரம்மம் தான் இருக்கு. அவ்யக்தாத்து பரஹா புருஷக அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த தோன்றாத நிலைக்கும் அடிப்படையாக, காரணமாக, சூக்ஷ்மமாக, பிரத்யேகாத்மாவாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த பிரம்மம் தான். அதுதான் இந்த இடத்துல புருஷக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த புருஷக அது எப்படிப்பட்டது அப்படின்னா வியாபக அலிங்கையே வச்ச அப்படின்னு சொன்னார். எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கு அப்படின்னு. இப்போது இந்த ஒரு பல விதமான இனிப்பு பண்டங்கள் இருக்கின்றன, லட்டு, ஜிலேபி, இது போல் நிறையா இருக்குன்னாக்க அது எல்லாவற்றுக்கும் உள்ளே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா சர்க்கரை. அந்த இனிப்பு, அந்த சர்க்கரை எல்லா விதமான இனிப்புகளிலும் இருக்கிறது, வியாபிச்சு இருக்கு. அதுபோல் இந்த பிரம்மமானது படைக்கப்பட்டதிலும் சரி படைக்கப்படாததிலும் சரி எல்லாவற்றிலும் வியாபிச்சு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுபோல தான் இருக்கு இந்த பிரம்மம். அதனால அது சூக்ஷ்மமாக இருக்கு, பிரத்யேகாத்மாவாக இருக்கு, அதனால அது பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கார். வியாபகா அலிங்கையே வச்ச அப்படி. அந்த பிரம்மத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிட்டார். அலிங்கக அப்படின்னு, ஏதாவது ஒரு பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு ஏதாவது ஒரு தன்மை இருக்க வேண்டும். ஒரு நாற்காலி இருக்குது அப்படின்னா அது 4 கால்கள் உடையதுன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஒரு வரையறை கொடுக்க முடியும், அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்க முடியும். இந்த பிரம்மத்துக்கு ஏதாவது ஒரு டெஃபினேஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னா அப்படி எந்த ஒரு டெஃபினேஷனுமே கொடுக்க முடியாது. அதனால அது அலிங்கக அப்படின்னா அது எந்த விதமான ஒரு வரையறைக்கும் உட்படாமல் இருக்கக்கூடியது. அப்படிங்கிறதுனால ஆகாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குடத்தை காமிச்சு குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்தை காமிச்சு இது போல் இந்த குடம் மாதிரி இருக்கும் ஆகாசம் நம்மளால் சொல்ல முடியுமானா முடியவே முடியாது. ஏன்னா குடம் அப்படிங்கிறது சும்மா ஒரு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசம் இருந்தாலும் ஆகாசத்துக்கும் அந்த குடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுபோல் இந்த பிரம்மத்திலேயே எல்லாம் இருந்து வளர்ந்து அழிந்து போனாலும் கூட அந்த பிரம்மத்துக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து அந்த பிரம்மத்தை எந்த விதமான ஒரு வரையறைக்கும் கொண்டு வந்து விட முடியாது. அதுபோல் இருக்கிறதுனால அது அலிங்கக அப்படின்னு சொல்லியிருக்கார். எம் ஞாத்வா முச்சியத்தே ஜந்துஹு அமிர்தத்வம் ச கச்சதி. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை அறிந்து கொண்டால் ஒரு மனிதன் முச்சியத்தே அப்படின்னு சொல்றார். முச்சியத்தே அப்படின்னா அந்த அவனுடைய அத்தியாசங்கள்லாம் போய்விடுகிறது. அத்தியாசம் அப்படின்னா அனாத்மாவை ஆத்மாவா எது நினைச்சுக்கிறானோ அத்தியாசம். அது அனாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த உடலை, தேகங்களை, இந்திரியங்களை, மனதினை, புத்தியை இதெல்லாம் ஆத்மாவாக நினச்சின்னு இருக்கோம். ஆனால் உண்மையிலே பார்த்தா இவை எல்லாமே ஜடமாக இருக்கக்கூடியவை தான். அது ஏதோ அந்த ஆத்மாவோட சம்பந்தத்தினால, சைத்தன்யத்தோட சம்பந்தத்தினால இதிலும் சைத்தன்யம் இருப்பது போன்று நமக்கு தெரிகிறது. அப்படி அந்த இரண்டும் ஒன்றாக கலந்து பரஸ்பர அத்தியாசம் இருக்கக்கூடியதை விவேக புத்தியினால் பிரித்து உண்மையான ஆத்மாவை யார் அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய
அத்தியாசம் போய்விடுகிறது, அவர்களுடைய சந்தேகங்கள் போய்விடுகின்றன. மனதிலே இருக்கக்கூடிய கட்டுன்னா இதுதான் கட்டு. ஆத்ம அனாத்ம பந்தம் எது இருக்கோ, ஆத்மாவுக்கும் அனாத்மாவும் ஒன்று அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்க மாதிரி இப்போ இருக்கும் இல்லையா, அந்த பந்தம் போயிடுறது அப்படின்னு சொல்றார். எம் ஞாத்வா முச்சியத்தே ஜந்து அமிர்தத்வம் ச கச்சதி அப்படின்னு. அப்படி யாருக்கு போச்சோ அவங்க தான் அவர்களுடைய அவர்கள் அழியாத நிலையை அடைந்து விடுகிறார்கள். அமிர்தத்வம் ச கச்சதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? எம் ஞாத்வா முச்சியத்தே அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை அறிந்து கொண்டால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி அறிந்து கொள்ளணும் அப்படின்னா ஆச்சாரியத்தகா சாஸ்திரத்தகா அப்படின்னு. ஆச்சாரியரிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சாஸ்திரங்கள் சொல்வதை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டுமா? இப்படியாக யார் ஒருவர் அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் அமிர்தத்வம் ச கச்சதி, மரணமற்ற நிலையை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இந்த ஆத்மா இப்படிப்பட்டது, வியாபகமாக இருக்கக்கூடியது, எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியது. ஆனாலும் ஒன்று சொல்லியாச்சு, இது அலிங்கக அப்படின்னு, எந்த விதமான ஒரு வரையறைக்கும் உட்படாதது அப்படின்னு. அப்படி எந்த ஒரு வரையறைக்கும் உட்படாத ஒன்றை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போனே. இது உண்மையாகவே அந்த கேள்விக்கு பதிலாக இந்த அடுத்த ஸ்லோகம் வருகிறது. கதம் தர்ஹி அலிங்கஸ்ய தர்ஷனம் அப்படின்னு இவரே கேள்வி கேட்கிறார். அலிங்கமாக இருக்கக்கூடியது, எதை பார்க்க முடியாது, எதை எந்த விதமான ஒரு குறிப்பினாலும் சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோமோ அதனுடைய தர்ஷனம் எப்படி கிடைக்கும், எப்படி அதை பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு இந்த பதில் சொல்றார். உபபத்தியதே கதம் தர்ஹி அலிங்கஸ்ய தர்ஷனம் உபபத்தியதே இது உச்சியதே. எப்படியாக இந்த தரிசனம் கிடைக்கிறது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். இப்போ ந சந்திருஷே திஷ்டதி ரூபம் அஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்சனைனம் ஹிருதா மனீஷா மனசா அபிக்ளுப்தஹ ய ஏதத் விதுஹு அமிர்தாக தே பவந்தி. அந்த ஆத்மஸ்வரூபம் கண்கள்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சாட்சாத் இந்த ஸ்ருதியே சொல்றது. உபனிஷத மந்திரமே சொல்றது, ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய அப்படின்னு. அந்த கண்ணுக்கு விஷயமாகக்கூடியது கிடையாது இந்த ஆத்மா அப்படின்னு சொல்றார். அதனால அதை பார்க்கவே முடியாது. ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம், யாராலும் அந்த இதை கண்ணால பார்க்கவே முடியாது. ஏன்னா கண் அப்படிங்கிறது வெளியே உள்ள பொருட்களை பார்ப்பதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அது உள்ளே இருக்கக்கூடிய பொருளை பார்க்கக்கூடிய தகுதி இல்லாதது அது கண். எந்த ஒரு இந்திரியமாக இருந்தாலும் சரி, இந்த கண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சும்மா சொல்லியிருக்கே தவிர இந்த இடத்துல எல்லா இந்திரியங்களையும் இந்த இடத்துக்குள்ள எடுத்துக்க வேண்டும். எப்படி ஒரு தோட்டத்தில் ஒரு செடி இருக்கும், செடியை பார்த்து செடிக்கிட்ட யார்கிட்ட ஒரு வாட்ச்மேன்ட்ட சொல்லிட்டு போகிறோம், இப்போல மாடு சாப்பிட்றாம பார்த்துக்கோ அப்படின்னு செடியை. ஆனால் ஒரு ஆடு சாப்பிட்டதுன்னா விட்டுருவாரா அவர் அப்படின்னா விடக்கூடாது. ஏன்னா அந்த மாடு அப்படிங்கிற ஒரு சொல், அதில் ஆடு, அதுக்கப்புறம் என்னென்னலாம் இது போல் செடிகளை சாப்பிடக்கூடிய விலங்குகள் வருகின்றனவோ எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியது. அதுக்கு பேர் உபலக்ஷணம் அப்படின்னு பேர். அப்படி இந்த இடத்துல கண் அப்படிங்கிறது ஒரு உபலக்ஷணம். கண்ணால் பார்க்க முடியாது அந்த பிரம்மத்தை அப்படின்னு சொன்னாக்க காதுனாலையும் கேட்க முடியாது, மூக்குனால நுகர முடியாது, உடல்னால தொட்டு ஸ்பர்ஷத்தினால அறிய முடியாது. இப்படி எல்லா விதமான இந்திரியங்களையும் அந்த இடத்துல எடுத்துக்க வேண்டும். எந்த ஒரு இந்திரியத்தினாலையும் இதை அறிந்து விட முடியாது. அதுதான் முன்னாடியே சொல்லியிருக்கு, அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்தியம் அகந்தவச்சயத்து அப்படின்னு. ஏன்னா அதுக்கு ரூபம் கிடையாது, அசப்தம், அதுக்கு சப்தமே இல்லாதது. அது சப்தம் இல்லை அப்படின்னாக்க காதுனால அதை கேட்க முடியாது இல்லையா. அஸ்பர்ஷம், அதாவது தொடுவதனால் அதை தெரிந்து கொள்ள முடியாது. ஸ்பர்ஷம் பண்ணி தெரிந்து கொள்ளலாமான்னா அதுவும் முடியாது. அரூபம், அது அரூபமானது, உருவமே இல்லாது. உருவம் இருந்ததுன்னா அதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இதுவும் அதை பார்த்து கண்டுபிடிக்கவும் முடியாது. அவ்வியமானது, மாறாமல் இருக்கக்கூடியது. ததா அரசம், ரசம் அப்படின்னாக்க ருசி இருக்கக்கூடியது. ருச்சி எதில் இருக்கோ அதுதான் ரசம். அப்போ அந்த பிரம்மத்தை நாக்குனால நக்கி கண்டுபிடிச்சிடலான்னா அதுவும் முடியாதாம்.
நித்தியம் அகந்த வச்சயத்து, அதில் வந்து எந்த ஒரு வாசனைகளும் இல்லாது, அதனால மூக்குனால நுகர்ந்தும் கண்டுபிடிக்க முடியாது. இப்படியாக அந்த பிரம்மத்தை எந்த விதமான புலன்களாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்பேற்பட்டது அந்த, அதுதான் முன்னாடியே சொல்லியாச்சு. அதான் இந்த இடத்துல இப்போ சொல்றார், ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம், யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னா அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, அதையும் முன்னாடியே இந்த ஸ்ருதியிலேயே சொல்லியிருக்கு, மனசை வேதமாப்தவ்யம் நேகனான அஸ்தி கிஞ்சன அப்படின்னு. மனசனால இதை கண்டுபிடிச்சுக்கலாம், தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு. ஆவர்த்த சக்ஷுகு அமிர்தத்துவம் மிச்சன்னு சொல்லியிருக்கு இல்லையா. வெளியில இருக்கக்கூடிய பொருளை பார்த்து கண்டுபிடிச்சிட முடியாது. உள்ளே திரும்பி, உள்ளே மனசினை திருப்பி வெளிப்பொருளிலிருந்து மனதினை எடுத்து உள்ளே ஆத்மாவிலேயே லயம் பண்ண வச்சு அப்போ எப்போ பார்க்குறோமோ அப்போதான் அதை கண்டுபிடிக்க முடியும். அது வரையிலும் அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அதை சொல்றாரு அந்த இடத்துல. ஆவருத்த சக்ஷுகு அப்படின்னு மனசை வேதமாப்தவியம் அப்படிங்கும் போதே அந்த இடத்துல சொல்றார், சாதாரண மனசனால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா எல்லாருக்கும் தான் மனசு இருக்கு, எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அந்த இடத்துலையும் சொல்றார், ஆச்சாரியத்தகா சாஸ்திரத்தகா சம்ஸ்கிருத மனத்வாரா அப்படிங்கிறார், மனசா அப்படிங்கிறார். அந்த ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால ஒரு பண்பட்டு இருக்க வேண்டும் மனது. ஆகமத்தக, ஆகமத்தில், ஆகமம் அப்படின்னா வேதங்கள், வேதங்கள் சொல்லக்கூடிய கர்மங்களை, நித்திய நைமித்திக கர்மங்கள் எல்லாவற்றையும் செய்து 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 மனம் பண்பட்டு இருக்க வேண்டும், தூய்மை அடைந்திருக்க வேண்டும். சம்ஸ்கிருத மனசா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மனதனால தான் இந்த ஆத்மாவை கண்டுபிடிக்க முடியும், இல்லாவிட்டால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அப்போ அந்த இடத்துல ஆத்மா, அந்த ஆத்மாவை கண்டுபிடிப்பதற்கு மற்றவர்களுடைய உதவி அதை அந்த இடத்துல காரணமாக சொல்லியிருக்கார். அந்த மனம் தூய்மை அடைந்திருக்க வேண்டும். எதனாலன்னா ஆகமத்தினாலையும் குருவினாலும் அப்படின்னு. இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் சொல்றார், அது மட்டும் இருந்தா போராது, குருவோட அனுகிரகமும் அந்த வேதங்களின் அனுகிரகமும் மட்டும் இருந்தா போராது, உன்னுடைய மனத்தின் அனுகிரகமும் இருக்க வேண்டும் அப்படின்னு. அதான் ராமகிருஷ்ணர் சொல்லும் பொழுது ஒரு இடத்துல சொல்றார், கடவுளுடைய அருள் வந்தாலும் கூட, குருவோட அருள் வந்தாலும் கூட ஒரு நாள் இறைவனை அறிந்து கொள்ள முடியாதான். அவனுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிலை வரும் வரை அவனால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள, இறைவனை அடைந்து விட முடியாது அப்படின்னு சொல்றார். அந்த இதுதான் இந்த இடத்துல சொல்றார், ஹிருதா மனிஷா மனசா அபிக்லுப்தா அப்படின்னு. நம்முடைய மனம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்வதற்கு. குருவோட அனுகிரகம் இருக்கு, எப்போதும் இருந்துட்டே இருக்கு. குருவோட அனுகிரகம், இறைவனுடைய அனுகிரகம் எப்போதும் இருந்துட்டே இருக்கு. அப்போ ஏன் நம்மளால் அடைய முடியவில்லை அப்படின்னா, நாம் அதை வந்து அடையக்கூடிய தகுதியை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை, அதை அடைய வேண்டும் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லி கொடுக்கிறது. ஹிருதா மனிஷா மனசா அபிக்லுப்தா அப்படின்னு. இந்த மந்திரத்துடைய பாஷ்யத்தை பார்க்கலாம் இப்போ. ந சந்திருஷே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சந்திருஷே அப்படின்னாக்க சந்தர்ஷன விஷயே ந திஷ்டதி. இந்த ஆத்மா நம்முடைய பார்வையில் படாதான், நம்முடைய பார்வையில் படக்கூடிய விஷயமாகாது, பார்வைக்கு விஷயமாகாது, கண்களுக்கு விஷயமாகாது அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல. ந சந்திருஷே திஷ்டதி, சந்தர்ஷன விஷயே ந திஷ்டதி. பிரத்யேகாத்மனஹா அஸ்ய ரூபம், பிரத்யேகாத்மாவோட ரூபம் இருக்கே, அந்த ஆத்மாவோட ஸ்வரூபம் அது நம்முடைய கண்களுக்கு விஷயமாவதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் அது வந்து விஷயமாகாது அப்படின்னா, எந்த கண்ணால் நாம் பார்க்கிறோமோ அந்த கண்ணுக்கு பிரத்யேகாக இருக்கக்கூடியது, உள்ளே இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. கண் வந்து எல்லாவற்றையும் வெளியே இருக்கக்கூடிய பாக்கிய பொருட்களை மட்டுமே பார்க்க முடியும், பாக்கிய விஷயங்களை மட்டுமே பார்க்க முடியும். அந்தர் விஷயங்களை, உள்ளே இருக்கக்கூடியது அது எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருப்பது பிரத்யேக உண்மை, உள்ளே இருக்கக்கூடியது. அப்படி உள்ளே இருக்கக்கூடிய பொருளை பார்க்க முடியவே முடியாது. அதுதான் இந்த இதுல சொல்வார், பிரத்யேகாத்மனி கமன அசம்பவாத் அப்படின்னு. இந்த கேனோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு, ந தத்ர சக்ஷு கச்சதி அப்படின்னு. அந்த பிரத்யேகாத்மா விஷயத்துல சக்ஷு கண் வந்து போய் பார்க்கறது இல்லை, பார்க்க முடியாது அப்படின்னு. ந வாக் கச்சதி ந மனஹ அப்படின்னு சொல்றாரு. வாக்கும் போகிறது இல்லை, மனமும் அந்த இடத்துல போய் அந்த பிரத்யேகாத்மாவை பார்க்கறது இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு அந்த காரணம் சொல்றார், பிரத்யேகாத்மனி கமன அசம்பவாத் அப்படின்னு. அந்த பிரத்யேகாத்மாவில் எது பிரத்யேகா இருக்கோ அந்த இடத்துல அதுல அதை போய் அடையவே முடியாது அப்படின்னு. எல்லாவற்றையும் பார்க்கிற கண் தன்னையே பார்த்துக்க முடியுமான, தன்னையே கூட பார்த்துக்க முடியாது, தன்னையும் பார்த்துக்க முடியாது. அப்போ தன்னையே பார்க்க முடியலன்னு தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை எப்படி பார்க்கும் அப்படின்னா அது பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் இந்த நெருப்பு எரிக்கிறது, இந்த உலகத்துல எதை கொடுத்தாலும் எரிச்சிடுறது.
அதனால்தான் அதுக்கு அனலகானே பேர். அனல் அப்படின்னு சொல்றோம். இப்போ அனல் மின் நிலையம்னு சொல்றோமே, அனல் அப்படின்னாக்க நெருப்புன்னு அர்த்தம். அனலகா அப்படின்னு பேர் நெருப்புக்கு. அலம் அப்படின்னா போதும் அப்படிங்கிற எண்ணம். அலம் அப்படின்னா போதும், இதுக்கப்புறம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றது தான் அலம் அப்படின்னு சொல்றது. அப்படி போதுங்கிற எண்ணம் இல்லாதவனா, அதனாலதான் அனலகான்னு பேர் இவனுக்கு, இந்த நெருப்புக்கு. எது கொடுத்தாலும் எரிச்சு எரிச்சு இன்னும் கூடன்னு எரிஞ்சுட்டே இருக்கும். அப்படிப்பட்டது அந்த அனலகா. எல்லாவற்றையும் இருக்கின்ற அந்த நெருப்பு தன்னையே எரிச்சுக்குமான எரிக்க முடியாது. எல்லாவற்றையும் வச்சாக்க பக்கத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு பிரகாசம் கொடுக்கறது. தனக்கே ஒரு பிரகாசம் கொடுக்குமானா கொடுக்காது. அதுவே பிரகாச ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. தன்னையே எரிக்குமானா எரிக்காது. அது மற்றவர்களை எரிக்குமே தவிர தன்னையே எரித்து கொள்ள முடியாது. அதுபோல இந்த கண், அதுபோல கண் பார்க்கணும்னா தன்னையே பார்க்க முடியாது. தனக்கு ஆத்மாவா எது இருக்கோ அதெல்லாம் பார்க்க முடியாது. தன்னை விட வேறாக வெளியே இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துல கேனோபனிஷத்துல அந்த இடத்துல எழுதுறார். அதனால இந்த ஆத்மா கண்ணுக்கு விஷயமாவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அத்தஹா ந சக்ஷுஷா பஷ்யதி, அந்த கண்ணினால் பார்க்க முடியாது அப்படின்னு ஆச்சு. அத்தஹா சக்ஷு ந பஷ்யதி, சக்ஷுன்னு சொன்ன இடத்துலயே சர்வேந்திரியேன அப்படின்னு எடுத்துட்டு இருக்காரு. இந்த கண்ணினால் அப்படின்னு சொன்னாக்க கண் மட்டும் இல்லை, எல்லா விதமான இந்திரியங்களையும் அந்த எடுத்துக்கிறார். ஏன்னா அது உபலக்ஷணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சக்ஷு கிரகணஸ்ய உபலக்ஷணார்த்தத்வாத் அப்படின்னு. அப்போ கண் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த எல்லா இந்திரியங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த இந்திரியங்களுக்கும் விஷயமாகாமல் இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. பஷ்யதி ந உபலபியதே கஷ்டன கஷ்டிதபி ஏனம் பிரகிருதமாத்மானம். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை, இப்போ எந்த ஆத்மாவை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோமோ அந்த ஆத்மாவை கண் பார்க்காது, கண்ணினால் அறிய முடியாது. கண்ணினால் அறிய முடியாதுன்னு சொன்னதுனாலேயே மற்ற எந்த ஒரு இந்திரியங்கள்னாலும் அறிய முடியாது அப்படின்னு ஆச்சுன்னு சொல்றார். அப்படின்னா அதை எப்படி பார்க்க முடியும்? கதம் தர்ஹி தம் பஷ்யேத். அப்போ அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை யாராலும் அறிய முடியாது. இப்போ ஒரு பொருளை ஒருவன் அறிந்து கொள்ளணும்னா இந்த 5 விதமான இந்திரியங்களால் தான் ஒருவன் அறிந்து கொள்கிறான். 5 விதமான இந்திரியங்களால் தான் அவனுக்கு தெரியறது, இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிந்து கொள்றான். இப்போ 5 விதமான இந்திரியங்களுக்கும் அது விஷயமாகாது அப்படின்னாக்க அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அப்படின்னா இந்திரியங்களை எல்லாம் தாண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னாக்க, சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியறது? எதாவது நான் பார்த்தேன்னா இந்த 5 விதமான இந்திரியங்களுக்கும் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது விஷயமே கிடையாது. கண்ணால பார்த்து நான் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. என்னோட சந்தோஷத்தை நான் உணர்கிறேன், ஆனால் அது பார்த்துட்டேனான்னா சொல்ல முடியாது. எந்த விதமான இந்திரியத்தால் அதை கண்டுபிடிச்சேன்? முடியவே முடியாது, சொல்லவே முடியாது. நான் பயப்படுறேன் அப்படின்னு இருக்கு, பயம் இருக்கு மனசுல. அந்த பயம் இருக்கு அப்படின்னு எப்படி தெரியும்? பார்த்ததுனால தெரியுமானா தெரியாது. அப்படி இது போல பலவிதமான மனதிலே எழும்பக்கூடிய உணர்ச்சிகள், மனதிலே இருக்கக்கூடிய எண்ணங்கள், இவையெல்லாம் நமக்கு தெரியறது. ஆனால் எந்த விதமான ஒரு இந்திரியங்களாலும் நாம் அறியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை. நம்மளாலும் அறிந்து கொள்ள முடியாது, வேறொருவராலும் அறிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கு. அப்படி இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே போதும். அப்போ அந்த இடத்துல இருந்து இப்போ புரியும் இப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மனசுல இருக்கிறது மட்டுமே நம்மளால அறிந்து கொள்ள முடியலன்னா மனதுக்கெல்லாம் ஆத்மாவாக பிரத்யேகாக இருக்கக்கூடிய பொருளை எப்படி அறிந்து கொள்ளக்கூடியது அப்படின்னா அந்த இடத்துல சொல்றார், கதம் தர்ஹி தம் பஷ்யேதித்யுச்யதே அப்படின்னு சொல்லிட்டு ஹிருதா அப்படின்னு சொல்றார். ஹிருத் அப்படின்னா இதயம். ஹிருதயம் அப்படின்னு சொன்ன உடனேயே இதயத்தினால அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லல, ஹிருத்ஸ்தயா புத்தியா அப்படின்னு. இதயத்திலே இருக்கக்கூடிய ஒரு புத்தியினால், புத்தின்னா நம்ம நினைச்சுக்கிறோம் புத்தின்னா இந்த பிரெயின் அப்படின்னு, மூளை அப்படின்னு. மூளை அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் பார்ட், அவ்வளவுதான். அதுக்கு கவுண்டர் பார்ட்டா இருக்கக்கூடிய ஒரு இது புத்தி. அது இதயம்தான் அதுக்கு ஸ்தானம். அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தியினால் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார். எப்போ அந்த புத்தி ஒரு சம்ஸ்கிருதமா இருக்கோ, சம்ஸ்கிருதம்னா பண்பட்டு இருக்கோ, எந்த ஒரு அழுக்கம் இல்லாமல் இருக்கோ, சித்தம் சுத்தமாக இருக்கிறதோ அப்போ தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு புத்தியா ஹிருதா மனிஷா மனசா அபிக்லிப்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த இடத்துல. அந்த புத்தியினால அறிந்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட புத்தி அப்படின்னா மனிஷா அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனிஷா அப்படின்னாக்க இந்த இடத்துல சாதாரணமா மனிஷா அப்படின்னாக்க இன்டலெக்ட், புத்தி அப்படின்னு அர்த்தம்.
இந்த இடத்துல மனிஷா அப்படின்னாக்க இந்த மனிஷாங்கிற வார்த்தையை இரண்டா பிரிக்கிறார் இந்த இடத்துல. மனசா சங்கல்பாதி ரூபஸ்ய ஈஷ்டே அப்படின்னு. ஈஷ்டே அப்படின்னா ஈஷக அப்படின்னு சாதாரணமாக சொன்னாக்க தலைவன், யார் ஆள்கின்றானோ அவன் தான் ஈசன். எல்லாவற்றையும் பரமேஸ்வரன் அப்படின்னாக்க, பரமேஸ்வரகா அப்படின்னாக்க எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடியவன் யாரோ அவன் தான் பரமேஸ்வரன், ஈசன் அவன் தான். மனசக ஈஷ்டே அப்படின்னா மனதினை யார் அடக்கி ஆள்கிறார்களோ அவர்கள் தான் அந்த இடத்துல மனிஷா அப்படின்னு சொல்றார். மணீட் அப்படிங்கிற சப்தத்துக்கு அதுதான் அர்த்தம். மணீட் அப்படின்னாக்க மனதுக்கு யார் தலைவனாக இருக்கிறானோ, மனதினை யார் அடக்கி ஆள்கிறானோ அவன் தான் மணீட். அப்படி மணீட் யார் இருக்கானோ அவனால் அடையப்படுகிறது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். மனிஷா மனசகா, மனம் அப்படின்னா எப்படிப்பட்டது அப்படின்னா சங்கல்பாதி ரூபஸ்ய ஈஷ்டே அப்படிங்கிறது. மனம் சாதாரணமாக எப்போ பார்த்தாலும் அலப்பாஞ்சுட்டே இருக்கும். இதுவா, இது நாற்காலியா இல்லை டேபிளா, பார்க்கறது ஏதோ தெரியும், 4 கால் மட்டும் தெரியும், அது பார்த்தா அது நாற்காலியா இல்லை டேபிளா அப்படின்னு தெரியாது. இப்போ மனம் அப்படி ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு தன்மை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு தூணை பார்த்துட்டு இது தூணா இல்லை மரமா இல்லை ஒரு மனிதனா ஒன்றுமே தெரியாது. இப்படியாக ஒரு மனம் ஒரு இதுதான் கோஜிடேட்டிங் புத்தின்னு பேர். அது கோஜிடேட் பண்ணிகிட்டே இருக்கும், திரும்பி திரும்பி அதை நினச்சி அதை யோசித்து பார்க்குமே தவிர அதுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதி இருக்கே, அதுதான் மனம்னு பேர். அந்த சங்கல்பாதி ரூபசி அப்படிப்பட்ட ஒரு மனதினை எது அடக்கி வச்சுட்டு இருக்கோ, எது ஆள்கிறதோ அதுதான் அந்த மணீட் அப்படின்னு பேர். நியந்திரத்வேன அப்படிங்கிற நியமனம் பண்ணி அதை ஒரு தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்தி எது வச்சிருக்கு அப்படின்னா புத்தி தான் மனசினை தன்னுடைய ஆளுகைக்கு கீழே வைத்திருக்கிறது. அந்த புத்தி என்ன சொல்றது அப்படின்னா இது நாற்காலி தான், இது டேபிள் இல்லை அப்படின்னு சொல்லும், இது மனிதன் தான், இது தூண் இல்லை அப்படின்னு சொல்லும். அது ஒரு நிச்சயம் பண்ணி சொல்லக்கூடியது புத்தி. அது தூணா மனிதனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமாக சந்தேகத்தோடு ஆடிண்டே இருக்கக்கூடியது மனம். அந்த மனம் ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனதினை ஒரு திடமான ஒரு எண்ணத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த புத்தி. அதனால புத்தி எப்பொழுதுமே அந்த மனதினை ஆண்டு கொண்டே இருக்கிறது. அதனாலதான் அதுக்கு பேர் மணீட்டுன்னு பேரு. அப்படிப்பட்ட அந்த மணீட் வழியாக மனிஷா ஹிருதா மனிஷா அவிகல்பயித்ரியா மனசா அப்படின்னு எப்போதுமே அந்த ஆளுகைக்கு கீழே கொண்டு அந்த இடத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல், மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் பிடிச்சு எப்போ வச்சுட்டு இருக்கோ அந்த நேரத்தில் மனன ரூபேன சமயக் தர்ஷனேன அபிக்ளிப்தோ பவதி அப்படிங்கிறார். எப்போ அந்த மனசில் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் புத்தியோட ஆளுகைக்கு கீழே நேராக இருக்கிறதோ அப்போ அந்த இடத்துல ஆத்மா தெரிகிறது அப்படின்னு சொல்றார். அபிக்ளிப்தா அபிசமர்த்தித்தோ பவதி அப்படிங்கிறார். பிரகாஷிதா இத்தியேதத் அபிப்பிரகாஷிதா இத்தியேதத். அந்த இடத்துல ஆத்மா நமக்கு பிரகாசம் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த இடத்துல ஆத்மா ஞாத்தும் சக்கியதே இது வாக்கியசேஷகா. இந்த இடத்துல ஆத்மா அந்த இடத்துல அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். தம் ஆத்மானம் பிரம்ம ஏதத் ஏ விதுஹு அமிர்தாக தே பவந்தி அப்படிங்கிறார். அடுத்த 4வது பாதமாக இருக்கக்கூடியது ஏ ஏதத் விதுஹு அமிர்தாக தே பவந்தி. யார் இதை அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மரணமற்ற தன்மையை அடைகிறார்கள் அப்படின்னு இருந்தது. தம் ஆத்மானம் எதை அறிந்து கொண்டால், அப்படிப்பட்ட ஆத்மாவை ஒருவன் அறிந்து கொண்டால், அந்த ஆத்மாவை அறிந்து கொள்ளணும். எப்படி அறிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த பிரம்மம் தான் ஆத்மாவாக இருக்கிறது அப்படின்னு. ஆத்மானம் பிரம்ம அப்படின்னு அந்த இடத்துல சொல்றார். தம் ஏதத் அப்படின்னு. எப்போதுமே சங்கரர் எந்த இடத்துல வரும்போதும் எந்த இடத்துலலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த இடத்துல ஜீவபிரம்ம ஐக்கியத்தை சொல்லிகிட்டே போயிடுவார். அந்த பிரம்மத்தை இந்த ஆத்மாவாக யார் தெரிந்து கொள்கிறார்களோ அப்படின்னு தத்துவமசி அப்படிங்கும்போது அது நீயாக இருக்கிறாய் தானே ஆறுது. அது நீ, இது ரெண்டுக்கும் ஒரு சமத்துவம் தானே கிடைக்கிறது. அது நீயாக இருக்கிறாய் அப்படிங்கும்போது அதுவும் நீயும் ஒன்று அப்படின்னு தானே அர்த்தமாறுது. அப்படி அந்த ஒரு சமத்தன்மையை இந்த இடத்துல கொண்டு காமிக்கிறார். இந்த இடத்துல அந்த ஆத்மாவை பிரம்மமாக யார் அறிகிறார்களோ, அதை இதுவாக யார் அறிகிறார்களோ அப்படிங்கிறார். அதை இது அப்படின்னா தம் ஏதத் அப்படின்னு 2 பதத்தை காமிக்கிறார். தம்னா அதை, ஏதத் இதுவாக யார் அறிகிறார்களோ, அதை அப்படின்னா அந்த ஆத்மாவை இந்த பிரம்மமாக யார் அறிகிறார்களோ, அப்படி அறிந்ததுனால் என்னாகிறது அப்படின்னா அமிர்தாக தே பவந்தி மரணமற்ற நிலையை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றார்.
எதுக்கா இந்த இதில் புத்தி அப்படின்னு சொல்லியது இல்லையா, இந்த மனதுக்கும் ஒரு தன்னை ஆளுகை பண்ணுறதா இருக்குது. அதை மனதினையும் ஒரு ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறது அந்த புத்தி. சாதாரணமாக ஒரு இதுக்கு ஒரு காவல் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு இடத்துக்கு காவலுக்கு போடணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு போலீஸோ இல்லை ஒரு யாரோ ஒருத்தர் போடணும், ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் போடணும்னாக்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு திருடனை வந்து காவலுக்கு வைக்கவே முடியாது. ஏன்னா காவல் அப்படிங்கிற ஒரு பர்பஸே அதுக்கு வந்து அந்த ஒரு நம்ம செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம், எதை செய்யணும்னு எதிர்பார்க்குறோமோ அதுவே இல்லாமல் போயிடும் ஒரு திருடனை வச்சுருந்தாக்க. அப்படி மனமும் அங்கங்கே ஓடின்னு இருக்கக்கூடியது. நம்ம தியானம் பண்ண உட்காரும் போது எல்லா இடத்துக்கும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியது மனம். அந்த மனதினை எப்படி கட்டுப்படுத்தணும்? அது ஓடிக்கொண்டே தானே இருக்கு. இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற மனதினை எப்படி கட்டுப்படுத்துறது? அப்போ அதுக்கு ஒரு மனதினை மனதினாலேயே கட்டுப்படுத்த முடியாது. எப்படி ஒரு திருடனை வைத்து அந்த ஒரு பொருளை பாதுகாக்க முடியாதோ அதே போன்று ஓடுகின்ற மனதினாலேயே கட்டுப்படுத்த முடியாது. அப்போ ஓடுகின்ற மனதிற்கும் பெரிதாக எது இருக்கிறதோ அதனால தான் அதை கட்டுப்படுத்த முடியும். திருடனுக்கு பெரிதாக இருக்கக்கூடியது அந்த போலீஸ். அப்படி அந்த போலீஸை வைத்து தான் அந்த திருடனை கட்டுப்படுத்த வேண்டும். அதுபோன்று ஓடுகின்ற ஒரு மனதினை கட்டுப்படுத்துவதற்கு அந்த மனதிற்கும் மேலாக உள்ளது எது மனதினை தன்னுடைய ஆளுகைக்கு கீழே வைத்து இருக்கிறதோ அந்த புத்தியால் தான் அதை கட்டுப்படுத்த முடியும். ஆக அந்த புத்தி அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்கார் மனிஷா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முன்னாடியே அந்த ஸ்லோகத்திலேயே வந்தது இந்திரியபியா பராஹ்யர்த்தா அர்த்தேபியஷ்ட பரம் மனஹா அப்படின்னு. இந்த இந்திரியங்கள்லாம் விட இந்த மனம் பெருசு, மனசை விட புத்தி பெருசுன்னு சொல்லியாச்சு அந்த இடத்துல. இப்போ புத்தி அப்படிங்கிறது வந்து எல்லாத்த விட பெருசு. அந்த புத்தி வந்து அந்த மனதினை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி எப்படி கட்டுப்படுத்துகிறதோ அப்படி இருக்கும் பொழுது தான் அந்த ஆத்மா தெரியுமே தவிர, அதாவது அந்த ஆத்மா தெரியணும் அப்படின்னாக்கா சாதாரணமாகவே இருக்கக்கூடாது. சாதாரணமாக தினம் நம்ம கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரோம் இல்லையா, நம்ம எதேச்சியாக தினம் போட ஒரு பழக்கத்தினாலே நம்ம தினம் கோவிலுக்கு போயிட்டு வரோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம புத்தி புரஸ்தரமாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் அந்த ஒரு சங்கல்பத்தோடு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தாத்பரியம். மனதுக்கும் மேலே அந்த புத்தி ஆதிக்கம் எப்போ செலுத்துறதோ அப்போ தான் இந்த ஒரு ஆத்மா தெரியும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஹிருண்மணிட் கதம் பிராபியதே இதி அப்படின்னு. சரி, அப்படிப்பட்ட ஒரு புத்தியோட ஆதிக்கம், அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு புத்தி எப்படி கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. எப்படியோ நம்ம வந்து இப்படி மனதுக்கு மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய புத்தி வேணும்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த புத்தியை எப்படி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரம் சொல்ல போகிறது. சா ஹிருண்மணிட்டு கதம் பிராபியதே இதி தது அர்த்தா யோக உச்சியதே அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. அப்படி அந்த புத்தியை பெறுவதற்கு வழி என்ன அப்படின்னு கேட்டாக்க அதுக்காக யோகத்தை பற்றி இந்த இடத்துல சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அடுத்த ஒரு ஸ்லோகத்தை பார்க்கலாம். யதா பஞ்சாவதிஷ்டந்தே ஞானானி மனசா சக புத்திஹி ச ந விசேஷ்டதி தாம் ஆஹுஹு பரமாம் கதிம். அப்படி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய புத்தியை எப்படி பெறுவது அப்படிங்கிறது இந்த மந்திரம் சொல்லி கொடுக்கிறது. யதா பஞ்சாவதிஷ்டந்தே ஞானானி மனசா சகா. 5 இந்திரியங்களால வெளியே இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் பார்க்க முடியும், உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த 5 இந்திரியங்கள் வெளில இருக்கிறதுனாலேயே மனம் வெளிலதான் இருக்கும், உள்ளே போகவே போகாது. உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னா முடியவே முடியாது. அதனால எப்போ அந்த இந்திரியங்கள் எல்லாம் அடங்கிறதோ, வெறும் இந்திரியங்கள் அடங்கினா போறாது, இந்திரியத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த மனமும் சேர்ந்து அடங்க வேண்டும். அப்படி அந்த மனமும் அடங்கணும். எப்போ இதெல்லாமும் சேர்ந்து அடங்கிறதோ அப்போதான் வந்து நல்ல நிலை. அதுதான் ரொம்ப உயர்ந்த நிலை. அந்த உயர்ந்த நிலையில் போனால் தான் இறைவனை அடைய முடியும், அந்த ஆத்மாவை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறது. யதா பஞ்ச அவதிஷ்டந்தே. பஞ்ச அப்படின்னா 5ன்னு அர்த்தம். 5 இந்திரியங்களை இந்த இடத்துல குறிக்கிறது. பஞ்ச ஞானானி அப்படிங்கிற பதங்கள், இந்த 2 பதங்களும் சேர்த்து 5 இந்திரியங்களை குறிக்கின்றன. ஞானம் அப்படின்னா அறிவு அப்படின்னு அர்த்தம்.
நம்முடைய இந்த புலன்கள் வழியா இப்போ இந்த அறிவு ஏற்படுறது அப்படின்னால இந்த புலன்களையே இந்த இடத்துல ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞானம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த புலன்களையே ஞானம் அப்படிங்கிற ஒரு சொல் குறிக்கிறது. ஒருத்தன் டாக்டர்கிட்ட போட உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றார், சர்க்கரை நோய் இருக்கு, அதுக்கு அரிசி சாப்பிடாத அப்படிங்கிறார். அரிசி சாப்பிடாத அப்படின்னோடனே அவன் சொல்ல மாட்டான், நான் அரிசி சாப்பிடல, சாதம் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாதத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது அரிசி. அப்போ அரிசி அப்படின்னு சொன்ன உடனே அதோட காரியத்தை தான் அவர் அந்த டாக்டர் மருத்துவர் மீன் பண்ணியிருக்கார், அதை தான் பொருள் சொல்லியிருக்கார் அப்படின்னு அவனுக்கு தெரியறது. அப்போது அரிசின்னு சொன்ன உடனே அதனால் ஏற்பட்ட காரியத்தையும் அவன் எடுத்துக்கிறான் இல்லையா? அதுபோல் ஞானம் அப்படிங்கிற ஒரு பதத்தினால அதுக்கு உள்ள காரணமான இந்திரியங்களையும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். அப்போ ஞானத்தினால் அப்படி ஞானம் 5 வித ஞானத்தினால் இறைவனை அடைய முடியாது அப்படின்னா 5 விதமான இந்திரியங்களாலும் அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எடுத்துக்கணும். எதா பஞ்ச அவதிஷ்டந்தே, அந்த 5 இந்திரியங்களும் தன்னுடைய வேலைகளை விட்டு, கண்கிறதோட வேலை என்ன அப்படின்னா பார்க்கக்கூடியது, சக்ஷுர் இந்திரியத்தோட வேலையை பார்க்கக்கூடியது, அந்த பார்க்கக்கூடிய வேலையை எப்போ விடுகிறதோ, பார்க்கிறத வேலையை விடுறது அப்படின்னா பார்க்காமல் கண்ணை மூடின்னு உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது இல்லை. அந்த இடத்துல மனம் போகக்கூடாது. மனம் போய் அந்த இடத்துல மனம் வெளில போய் அது வழியாக புறப்பொருட்களை நாடக்கூடாது. இப்போ கண் பார்க்கக்கூடாது அப்படின்னா மூக்கு முகரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாதே. மூக்கு முகர்ந்து கொண்டே தான் இருக்கும் எல்லா நேரத்துலையும் இல்லையா? ஆக அப்போ மனம் அந்த இடத்துல போகக்கூடாது. எப்போ மனம் வெளியே செல்லாமல் இந்த எல்லா விதமான இந்திரியங்களும் அடங்கி இருக்கிறதோ அந்த நேரத்தில் பஞ்ச அவதிஷ்டந்தே. அது மட்டும் இல்லை, இந்திரியங்கள் மட்டும் அடங்கி இல்லை, ஞானானி மனசாசக அப்படின்னு சொல்றார். மனதும் சேர்ந்து அடங்கி இருக்கணும். மனதுடன் கூடிய இந்த 5 இந்திரியங்களும் எப்பொழுது அடங்கி இருக்கிறதோ அந்த நேரத்தில் புத்திஹி விசேஷ்டதி, எப்போ அந்த புத்தியும் எந்த விதமான செயல்களும் இல்லாமல், புத்தியோட செயல் என்ன அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிச்சயம் பண்ணி கொடுக்கக்கூடிய செயல் தான் அது புத்தியோட செயல். அப்படிப்பட்ட ஒரு இதுவும் இல்லாமல் மனதில் பலவிதமான தர்க்கங்கள் எழும்போம் இல்லையா? இப்படி ஒரு இதுவா அது அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான எண்ணங்கள் எழுந்திருக்கும் பொழுது அந்த எண்ணங்களை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிச்சயம் பண்ணி கொடுக்கக்கூடிய திறமை உடையது அந்த புத்தி. அதுபோல அந்த செயலையும் செய்யாமல் எல்லாம் நிறுத்தி விடணும். அப்படி எப்போ இருக்கிறதோ புத்திஹீச்சன விசேஷ்டதி, அப்படி இருக்கக்கூடிய நிலை தாம் ஆகுஹு பரமாம் கதி, அதுதான் சிறந்த நிலை அப்படின்னு சொல்லி இந்த மந்திரம் சொல்றது. யதா யஸ்மின் காலே ஸ்வ விஷயேப்யா நிவர்த்தித்தானி ஆத்மனி ஏவ பஞ்ச ஞானானி, தன்னுடைய இந்த 5 இந்திரியங்களும் எந்த காலத்திலே எந்த நேரத்திலே தன்னுடைய விஷயங்களில் லயிக்காமல் ஆத்மாவிலேயே லயித்து இருக்கிறதோ அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ இல்லை பகவத்கீதையில் சொல்லும்போது எதோ எதோ நிச்சரத்தி மனஹா சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததா நியமியத் ஆத்மனீயேவ வசம் நயேத் அப்படின்னு சொல்லியிருக்கு. எங்கள் மனம் எங்கெங்கெல்லாம் வெளில போயின்னு இருக்கோ, எப்பப்பெல்லாம் வெளில போயின்னு இருக்கோ அங்கேருந்து அந்த மனதினை திரும்ப இழுத்துன்னு ஆத்மாவிலேயே வைக்கணும், நிலை செய்ய வேண்டும், லயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்படிப்பட்டது தான் அதுதான் யோகம், அதுதான் தியானம் அப்படின்னு அதுதான் இந்த இடத்துலையும் சொல்லியிருக்கு. எந்த நேரத்திலே அந்த விஷயத்திலே பொருட்களிலே மனம் செல்லாமல் மனமானது ஆத்மாவிலேயே நின்று விடுகிறதோ, 5 இந்திரியங்களும் சேர்ந்து நின்று விடுகிறதோ அந்த இடத்துல பஞ்ச அப்படின்ன உடனே அந்த ஞானானின்னு சொன்னதுக்கு ஞானம்னாக்க இந்திரியங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல இவரே சொல்றார் சாட்சாத்தா. ஞானார்த்தத்வாத் ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி ஞானானி உச்சந்தே அப்படின்னு. ஞானத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவை இந்த 5 இந்திரியங்கள். அதனால ஞானத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியதனால் ஞானம்ங்கிற பதம் இந்திரியங்களை குறிக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிடுறார். அவதிஷ்டத்தே மனசாசக, மனதுடன் கூடி அந்த மனமும் சேர்ந்து இந்த இடத்துல ஆத்மாவிலேயே நின்று விடுகிறது. ஏன்னா மனம் வெளில போச்சுன்னாலே மனதை தொடர்ந்து இந்த இந்திரியங்களும் செல்லக்கூடிய மனம் இப்போ வெளில போய் இந்த ஒரு பொருளை பார்க்கறது அப்படின்னா அது கூட அந்த இந்திரியங்களும் தானாக பின்னாடி போகும். அப்படி இல்லாமல் இந்திரியங்களும் அடங்கினோம், வெறும் இந்திரியம் மட்டும் அடங்கினா போறாது. அந்த அப்படி இந்திரியம் மட்டும் வெறும்னு அடங்கித்துன்னா அந்த அதுக்கும் சொல்றாரு இல்லை மித்யாச்சாரன் அப்படின்னு சொல்லிடுறார் பகவத்கீதையில்.
கர்மேந்திரியாணி சையம்ய ய ஆஸ்தே மனசாஸ்மரன்னு இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ்ஸ உச்சியதே அப்படின்னு சொல்லிடுறாரு. வெறுமனை கண்ணு மட்டும் பார்க்காம ஒரு பொருள், ஆனால் மனசு மட்டும் அதை ஒரு பொருளை யோசிச்சுருந்ததுன்னா, நினைத்து கொண்டிருந்ததுன்னா அவன் மித்யாச்சாரன், பொய் சொல்லி அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் அப்பேற்பட்டவன் அப்படின்னு. ஆக அப்படி இல்லாமல் மனமும் அடங்கணும், இந்திரியங்களும் அடங்கி இருக்க வேண்டும். அப்படி எப்போ அடங்கி இருந்ததோ அப்போ, அதனால தான் சொல்றார் மனசாசக அப்படின்னு சொல்லிட்டு. தேன சங்கல்பாதி வியாவிருத்தேன அந்தகரணேன, இந்த அந்தகரணமாகிய மனத்தில் அந்த சங்கல்ப விகல்பங்கள் எதுவும் இல்லாமல் அடங்கி இருக்கிறது. அந்த நேரத்தில் புத்தி எப்படி இருக்கு அப்படின்னா, புத்தி இதுதான் அப்படின்னு திடமா நிச்சயம் பண்ணி சொல்லக்கூடிய சக்தி எதுவோ அதுதான் புத்தி. அந்த புத்தி, அதுக்கு தான் அத்தியவசாய லட்சணம்னு பேர். அத்தியவசாயம்னா ஒரு நிச்சயம் பண்ணி கொடுக்கக்கூடியது அந்த புத்தி. அத்தியவசாய லட்சணா புத்திஹி ந விசேஷ்டதே, அதுவும் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அது மாட்டில் தன்னுடைய ஆத்மாவிலேயே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸ்வ வியாபாரேஷு ந விசேஷ்டதே, தன்னுடைய வியாபாரத்தில் தன்னுடைய செயல்களில் எதுவும் ஈடுபடாமல் அந்த புத்தி ஆத்மாவிலேயே நிலை பெற்றிருக்கிறது. ந வியாப்ரியதே, அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலைதான் தாம் ஆகுஹு பரமாம் கதி. அது அந்த ஒரு நிலையை தான் ஒரு சிறந்த கதி, சிறந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு பெரியோர்கள், இது சான்றோர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அந்த நிலையை அடைந்தால் இந்த ஆத்மாவை பார்க்கலாம் அப்படின்னு அதோட தொடர்ச்சி. போன இதில் அந்த அலிங்கமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை பார்க்க முடியாதுன்னு சொன்னார். அப்படி பார்க்க முடியாத ஆத்மாவை பார்ப்பதற்கு என்ன சாதனம் அப்படின்னா, மனதினால தான் பார்க்க வேண்டும், புத்தியால் தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஹிருதா மனிஷா மனசா அபிக்லுப்தா, எந்த ஒரு மனம், எந்த ஒரு புத்தி தன்னுடைய மனதினை தன்னுடைய ஆளுகையின் கீழ் வைத்திருக்கிறதோ அந்த புத்தியால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னார். அந்த புத்தியை அடைவதற்கு உண்டான சாதனமாக இந்த ஸ்லோகம் இருக்கு. மனமும் 5 இந்திரியங்களும் எப்போ அடங்கியிருக்கோ அப்போதான் அந்த புத்திக்கு ஒரு சக்தியே ஏற்படுறது, அந்த மனதினை அடக்கக்கூடிய சக்தி ஏற்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய புத்தியால் தான் இதை அடைய முடியும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. இந்த ஒரு உதாரணம் முன்னாடி சொல்லியிருந்தது இல்லையா, இந்த 5 குதிரைகள் இருந்தன. அந்த குதிரைகள் ஒரு தேரிலே கட்டப்பட்டிருந்தன. அந்த தேரிலே ஜீவாத்மா, ஒரு தேரோட்டி, அந்த குதிரையோட கடிவாளம், இதெல்லாம் இருந்தது. அந்த ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல அந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தன, 5 குதிரைகளும் 5 புலன்களாக சொல்லப்பட்டிருந்தன. இந்திரியாணி ஹயான் ஆகுஹு அப்படின்னு. அப்படி அந்த 5 விதமான 5 குதிரைகளும் இந்த தேரினை இழுத்து கொண்டு போறது. தேர் தான் இந்த ஆத்மா, இந்த தேகம், அந்த தேகத்தை இழுத்துட்டு போறது. ஒரு பொருளை பார்த்து அப்புறம் அந்த வழி எதை பார்க்கிறோமோ அந்த வழியாக அந்த கோச்சரம் அப்படின்னு சொல்லி இருந்தது. அப்படி அந்த இடத்துல சொல்லும் பொழுது இந்த ஆத்மாவை எல்லா விதமான இடங்களுக்கும் அழைத்து செல்கிறது. அப்போ அந்த மனம்தான் கடிவாளமாக இருக்கிறது. புத்தியாக இருக்கக்கூடியவன் தேரோட்டி. யாருடைய தேரோட்டி அந்த மனமாகிய கடிவாளத்தை நன்றாக இழுத்து அந்த குதிரைகள் என்னும் இந்திரியங்களை கட்டுக்குள் வைக்கிறானோ அவன்தான் அந்த பரமபதத்தை அடைகிறான், மற்றவர்கள் பரமபதத்தை அடைவதில்லை அப்படின்னு அந்த முன்னாடி சொல்லியிருந்தது. அதே கருத்து தான் இந்த இடத்துல அங்கே ஒரு உதாரணத்தினால சொல்லப்பட்டது. இந்த இடத்துல உதாரணம் இல்லாமல் சாதாரணமாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த மனத்தினை அடக்கக்கூடிய புத்தியான சாரத்தி அந்த தேரோட்டி இருந்து அந்த கடிவாளத்தினால் இந்திரியங்களை எப்போ அடக்குகிறானோ அப்பொழுது அந்த இறைவனை பார்க்க முடியும். அந்த பரமாம் கதின்னு எது சொல்லப்பட்டதோ அந்த இடத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்லோகமாக இதை பார்க்கலாம். தாம் யோகம் இதி மன்யந்தே ஸ்திராம் இந்திரியதாரணாம் அப்ரமத்தஹ ததா பவதி யோகோ ஹி பிரபவ அப்யயௌ. இந்த பரமாங்கத்தியம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஒரு நல்ல கதியை நல்ல கதி இதுதான், நல்ல ஸ்திதி இதுதான் அப்படின்னு எப்போ அந்த புத்தி மனதினை அடக்கி ஆள்கிறதோ அதுதான் உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தது. இந்த இடத்துல யோகம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறார். யோகம் அப்படின்னா இந்திரியங்கள் எந்த விதத்திலும் ஆடிக்கொண்டே இல்லாமல் ஸ்திராம் இந்திரியதாரணாம் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
இந்திரியங்களை அதோடைய இடங்களிலே வைத்து கொண்டு வேறு எந்த ஒரு வேலைகளிலும் ஈடுபடுத்த விடாமல் திடமாக பிடித்து வைத்திருக்க வேண்டும். அப்ரமத்தகா ததா பவதி அப்படிங்கிறார். அப்ரமத்தகான கவனக்குறை, பிரமாதக அப்படின்னா கவனக்குறைவுன்னு அர்த்தம். பிரமத்தக அப்படின்னா யார் கவனக்குறைவாக இருக்கிறானோ அவன் தான் பிரமத்தக. அப்ரமத்தக அப்படின்னா கவனக்குறைவு இல்லாமல் எப்போதும் கவனத்துடன் இருப்பவனாக இருப்பவன் அவன் தான் அப்ரமத்தகா அப்படின்னு. அப்போ யாருடைய இந்திரியங்கள் வெளி விஷயங்களிலே போய் ஏமாந்து விடாமல் இருக்கிறதோ, வெளியே இருக்கக்கூடிய பொருளை பார்த்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை யார் விட்டுறாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் கவனத்துடன் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்றார். அப்படி அப்ரமத்தகா ததா பவதி, யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்திரியங்களும் புலன்களும் மனமும் இருக்கின்றனவோ அவன்தான் கவனத்துடன் இருப்பவன். மற்றவர்கள் எல்லாரும் கவனம் இல்லாமல் தன்னுடைய செய்ய வேண்டிய வேலைகளில் ஈடுபடாமல் செய்ய வேண்டாத வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஆயிடும். அது அப்ரமத்தகா ததா பவதி யோகோ ஹி பிரபவாப்யயௌ தாம் ஈதிருஷீம் ததவஸ்தாம் யோகம் இதி மன்யந்தே அப்படின்னு சொல்றார். இப்படிப்பட்ட ஒரு நிலை, இப்படிப்பட்ட இதுதான் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியோர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். தாம் யோகம் இதி மன்யந்தே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகமே ஆரம்பிக்கிறது, மந்திரமே. இப்படிப்பட்டது தான் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பின்னாடி சொல்ல போறார். வியோகம் ஏவ சந்தம் அப்படின்னு. இந்த வியோகம் அப்படின்னா யோகம்ங்கிற பொருளுக்கு, யோகம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம். ஒரு இரண்டு பொருளை சேர்த்தா அதுக்கு பேர் யோகம்னு பேர். எப்போ ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்றதோ அதுதான் யோகம். எப்போ ஒரு மனிதன் இறைவனுடன் சேர்கிறானோ அதுதான் யோகம். அந்த யோகத்தினால தான் மனிதன் சேர்றான். அப்படி சேர்றத இது ஒரு நேர்முறையான ஒரு விளக்கம். எதிர்மறையான விளக்கம் அப்படின்னா ஒரு துக்கத்திலிருந்து மனிதன் எப்பொழுது விலகுகிறானோ அதுதான் யோகமாகுது. விலகுதலையும் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. இது பகவத்கீதாலையும் சொல்லியிருக்கு. தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சங்கீதம் அப்படின்னு. துக்கத்திலிருந்து வியோகம் பண்றது எப்போ பிரிகிறோமோ, துக்கத்திலிருந்து பிரிகிறதும் யோகம் அப்படிங்கிற சொல்லினால் சொல்லப்படுகிறது. இதுவும் இந்த கட்டோபநிஷத் மந்திரமும் இந்த எதிர்மறையான ஒரு விளக்கத்தை தான் இந்த இடத்துல கொடுக்கிறது. தாம் யோகமிதி மன்யந்தே ஸ்திராம் இந்திரிய தாரணாம், இந்திரியங்களை எப்போ நிலையாக ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறோமோ அதுதான் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றது. அப்படி யார் அந்த நிலையாக இந்திரியங்களை நிறுத்தி வைக்கிறானோ அவன்தான் கவனம் உடையவனாக இருக்கிறான். மற்றவர்கள் எல்லோரும் கவனம் தவறுபவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது. ஏன்னா மனம் எப்போதும் எரிந்து இருக்கும், இறங்கிட்டு இருக்கும், அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். யார் கவனமாக இருக்கானோ அவன் தான் அந்த மனதினை அலைப்பாய விடாமல் நிறுத்தி பிடித்து வைத்திருக்க முடியும். எப்படி அந்த தேரோட்டி குதிரைகள் ஓடுகின்ற குதிரைகளை எப்போதும் ஒரு நிமிடம் கூட விடாமல், ஒரு செகண்ட் கூட விட்டு விடாமல் அதை பிடித்து வைத்து இழுத்து வைத்து அவனுக்கு வேண்டிய வழியில் செலுத்தி கொண்டு இருக்கிறான் இல்லையா, அப்படி செலுத்துவது தான் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சொல்றார். தாம் ஈதிருஷீம் ததவஸ்தாம் யோகம் இதி மன்யந்தே வியோகமேவ சந்தம் சர்வ அனர்த்த சம்யோக வியோக லக்ஷணாஹி இயம் அவஸ்தா யோகினஹா. சர்வ அனர்த்த சம்யோக வியோக லக்ஷணம் அப்படிங்கிறார். எல்லா விதமான அனர்த்தங்களும் துக்கங்களும் இருக்கு இல்லையா, அந்த துக்கங்களிலிருந்து தன்னை எப்படி பிரித்து கொள்கிறானோ அதுதான் யோகம். அனர்த்த சய்யோக வியோக லக்ஷணா அப்படின்னு சொல்றார். அப்படி எந்த நிலைமை இருக்கிறதோ அதுதான் யோகம்னு பேரு. ஏதஸ்யாம் ஹி அவஸ்தாயாம் அவித்யா அத்தியாரோப்பண வர்ஜித ஸ்வரூப பிரதிஷ்டா ஆத்மா அப்படிங்கிறார். இந்த இடத்துல இந்த யோகத்தில் இருக்கும்போது தான் இந்த அவித்யினால் ஏற்படக்கூடிய அத்தியாரோப்பங்கள் இருக்கு இல்லையா. அத்தியாரோப்பம் அப்படின்னா இல்லாததை இருப்பதாக நினைத்து கொள்வதுக்கு பேர் அத்தியாரோப்பம்னு பேர். சூப்பர் இம்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷில். எதை இல்லாமல் இருக்கிறதோ அதை இருப்பதாக நினைத்து கொள்வது அத்தியாரோப்பம்னு பேர். அப்படி இல்லாமல் இருக்கிறத இருப்பதாக எப்போ நினைக்கிறோம் அப்படின்னாக்க அவித்யை இருந்தால்தான் முடிகிறது. அவித்யை இருந்ததுன்னா அந்த அத்தியாசம் வருகிறது. அந்த அத்தியாசம் இல்லாமல் இருக்கும் நிலை தான் இந்த யோகம். அந்த ஆத்மாவில் அத்தியாசமே இல்லாமல் ஆத்மாவை உள்ளதை உள்ளபடி நினைத்துக் கொள்வது தான் யோகம் அப்படின்னு சொல்றாரு. உள்ளதை வேறு விதமாக நினைத்துக் கொள்வது அத்தியாசம், உள்ளதை உள்ளபடி நினைத்துக் கொள்வது இந்த அப்பிரமத்த நிலை, கவனமாக இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்றாரு. இங்க
ஸ்திராம் இந்திரியதாரணாம் ஸ்திராம் அச்சலாம் இந்திரியதாரணாம் பாஹ்ய அந்தఃகரணானாம் தாரணம் இத்யர்த்தஹா. எந்த விதத்திலும் கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லாமல், மனம் ரொம்ப ரொம்ப சஞ்சலமாக இருக்கக்கூடியது. அர்ஜுனனே கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு, ரொம்ப மனம் ரொம்ப சஞ்சலமா இருக்கே அப்படின்னு. கிருஷ்ணரும் அதுக்கு சொல்றாரு, ஆமா கரெக்ட், நீ சொல்றது சரி, ஆனா அதை அடக்க முடியாதது கிடையாது, நிச்சயமா அடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபியாசேன அப்படிங்கிறாரு. வைராகியேனச்ச கிரஹியத்தே அப்படின்னு. அபியாசத்தினாலையும் எப்போ பிராக்டிஸ் பண்றோமோ, எந்த அளவுக்கு பயிற்சி பண்றோமோ அதனாலையும் வைராக்கியத்தினாலும் மனதினை அடக்கிவிட முடியும் அப்படிங்கிறார். எதனால வைராக்கியத்தினால அப்படின்னாக்க, எனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்ததுன்னா மனம் அதுலேயே போய் சேரும், அதுலேயே அடிச்சு நிற்கும். அது கிடைக்கலன்னு அது ரொம்ப துக்கப்படும். அதை கொடுக்காமல் யார் தடை பண்ணுகிறார்களோ அவர் மேலே கோபம் வரும். இப்படியாக பலவிதமாக பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த பொருளே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் பூரணமான எனக்கு தேவையில்லை, பூரணமான எனக்கு வெளிப்பொருள்களினால் ஆகக்கூடியது ஒன்றும் இல்லை அப்படின்னு யாருக்கு ஒரு ஞானம் இருக்கோ அவனுக்கு அந்த வைராகியம் வரும். அப்படி அந்த வைராகியம் வந்ததுனால ஒரு வெளிப்பொருள் மேலே அவனுக்கு ஒரு நாட்டம் ஏற்படுவதில்லை. அந்த ஒரு நாட்டம் இல்லாததுனால் மனம் அதில் வெளியே செல்வதில்லை, மனம் அலையாது, அலைபாயாது. அப்போது அபியாசத்தினால, பழக்கத்தினாலேயும் பயிற்சி செய்வதனாலேயும் வைராகியத்தினாலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மனதினை அடக்கி நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு சொல்றார். இந்த இதுலேயும் சொல்றார், இந்த யோக பதஞ்சலி யோக சூத்திரத்திலையும் சொல்றார், அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதா அப்படின்னு. தன் அப்படின்னா இந்த இடத்துல மனசினை நிரோதம் பண்றது, அடக்குவது எப்படி அப்படின்னாக்க அபியாசத்தினாலையும் வைராகியத்தினாலையும் அப்படின்னு. அப்படி இந்த அபியாசத்தினாலையும் வைராகியத்தினாலேயும் இந்த இந்திரியங்களை வெளியே செல்ல விடாமல் அப்படியே நிறுத்தி வைக்கக்கூடியது எதுவோ அதுதான் இந்திரியதாரணம். அந்த இந்திரியதாரணம் தான் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்ருதியை சொல்றது. இந்த யோகத்தினால என்ன நடக்க போறது அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வகுப்புல பார்ப்போம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.